பால் எல்லாம் பேசிட்டீங்களா? என்ன இல்ல கண்ணனுக்கும் கண்ணனை பத்தி தெரிஞ்சவங்களுக்கும் பேசுறதுக்கு தான் நிறைய இருக்குமே. இவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு, அரபிய பாக்காதவங்க முத தடவை அரபிய பார்த்ததும் இது எப்படி அது எப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. உன்கிட்டதான் சொன்னேன். உன்னதான். பெட்டியை திறக்க வேண்டாமா? எந்த பெட்டி? ஷார்ஜால இருந்து தங்கமான பிள்ளைக்கு உங்க அப்பா அனுப்பின பெட்டி. அந்த பெட்டியில என்ன இருக்குன்னு சொன்ன நீ? அதுவா? அந்த பெட்டியில என்ன இருக்குன்னா, யாருக்கும் காட்டாம யாருக்கும் தெரியாம அந்த பெட்டியை குடோன்ல பதுக்கி வச்சிருக்கேன்னா அதுக்குள்ள நீ பயப்படுற ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். உனக்கு அது பிடிக்கலன்னா அதுக்குள்ள வேற சிலதும் இருக்கு. சோப்பு, சீப்பு, கண்ணாடி, ஷாம்பு, பொட்டு, மஸ்காரா, லிப்ஸ்டிக், பர்ஃபியூம் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் உனக்கு தானே. அப்புறம் எதுக்காக எனக்கு பால்ல மயக்க மருந்து கலந்து என்ன மயக்கம் போட வச்சு எதுக்கு திருட பாக்குற? ஷேம். ஏய், நீ போட்ட பெரிய பிளான நான் சின்னதா மாத்திட்டேன் பாத்தியா? நீ இந்த மாதிரி ஏதாவது செய்வேன்னு தெரிஞ்சுதான் உன்னோட மயக்க மருந்து பாட்டில நான் மாத்தி வச்சுட்டேன். எப்படி? நீ எவ்வளவு மயக்க மருந்து கொடுத்தாலும் மயங்காதவன் தான் இந்த ஷேக் ஜாசிம் காலித் அல் முபாரக் மஹ்வானி. Listen, you're a cheat. மத்தவங்களை ஏமாத்துற மாதிரி இந்த கல்யாணியை ஏமாத்தலான்னு நினைக்காத. உண்மையை சொல்லு. இந்த பெட்டியில என்ன இருந்தது? யாரோட பணமும் இல்ல. உன் மேல இருக்கிற பாசத்துல பணம்னு சொல்றதுக்கு போனன்னு சொல்லிட்டேன். அடேங்கப்பா, ஒரு காட்டு பண்ணி வெயிட் இருக்கா. என்னடி இது? நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன்ல. இப்ப பாத்தியா? இப்ப பாரு புடவை எப்படி ஆயிடுச்சுன்னு. நல்லா உங்களை கூப்பிட்டல, அப்பவே வர வேண்டியதுதானே. அமக்காத. ஓச்சோ, கை உடைஞ்சிர போகுது. வேண்டாம் வேண்டாம், நீ தரல நானும் தருவேன். மாமா, அவளை விட்டுறாதீங்க. குட் நைட். ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு? ஏண்டி ஒண்ணுதாண்டி. ஐயோ, ஏய் என்னாச்சு? ஜாசிம், என் பொண்ணு பானு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டா. உண்மையாவா? என் அம்மா பேசினாங்களா? இன்ஷா அல்லாஹ், என் வேண்டுதல் வீண் போகல. அவ உன்னை தேடிக்கிட்டு இருக்கா. போ, அவளுக்கு உன்கிட்ட ஏதோ பேசணுமா? என்னடா போட்டிக்கு வரேன்னு சொன்னாங்க, இன்னும் வரவே இல்ல. கரெக்டா 12 மணிக்கு வரேன்னு தானே சொன்னாங்க. கை துடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. உங்களை பத்தி சுத்தி எல்லாம் விசாரிச்சிருப்பாங்க. பயத்துல வராம இருக்காங்களோன்னு சந்தேகமா இருக்கு. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். வாத்தியாரே வந்துட்டாங்க. நீங்க தயாரா இருங்க. நான் உங்களுக்கு இன்னொரு முட்டை எடுத்துட்டு வரேன். நான் திரும்ப பாத்துட்டு வரேன். நீங்க எங்க பாக்ஸர் தானே பார்க்க வந்தீங்க?
எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? பார்த்தாலே தெரியாதா? உங்களுக்காக தான் வெயிட் பண்றாரு. வாங்க. பாத்தியாயா, நாம இங்க இருந்து வாங்கிட்டு தான் போவோம். அதிர்ஷ்ட தேவதை நமக்காக அங்க காத்துட்டு இருக்கியா? வாயை பொளந்தது போது முடிடுவா. இந்த பக்கம் தானே? அவங்களே வந்துட்டாங்க. ஹலோ, என்ன பிடிக்க வந்திருக்கீங்களா? அக்கௌண்ட பிடிக்க வந்திருக்கோம். கரெக்டா கண்டுபிடிச்சாரு பாத்தியா? நான் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். சரி, நேரத்தை வீணடிக்காம பேண்ட கட்டிட்டு உள்ள வாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னையா பேண்ட கழட்ட சொல்றான்? ஏன் அப்படி? அதுதான் ஒரு வழக்கம். உள்ள போறதுனா பேண்ட் எல்லாம் போடக்கூடாது. ஐயோ, அதை இப்படி இங்க வாங்க. தேவைன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் சார். பேண்ட் அவருங்க. பைல்வான்ஸ்ல சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா கிடைக்கும் நினைங்க. அப்ப கழட்டிடலாங்கறியா? அட கழட்டுங்க சார். எல்லாத்தையும் சீக்கிரம் முடிங்க சார். போங்க சார். கலட்டுங்க. எங்க பாஸ் உங்களுக்காக வெயிட் பண்றாரு. போங்க சார், போங்க. ஐயோ, கையே. வந்துட்டியா? இன்னும் பெரிய கபித்தானோட சைன் மட்டும்தான் இருக்கு. கடவுளே, அது மட்டும்தான் வேணும். என்னமா இதெல்லாம்? இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள்ல பானுக்காவும் கல்யாணி சொல்லிதான் தெரியும். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. அடக்கடவுளே, இன்னைக்குதான் என் பர்த்டேவா? எப்ப உங்க பிறந்த நாள்னு கூட தெரியாம யாசம் காலத் இவ்ளோ நாளா இருந்தீங்களா? தமிழ் மாசம் 1221 செவ்வாய் அசலா ஜமுவா. உனக்கு ஒன்னும் புரியல? 2001 ஜனவரி 25 வெள்ளிக்கிழமை என் பர்த்டே. அதாவது இன்னைக்கு. கரெக்ட் தானம்மா? இத நீ காது கொடுத்து கேட்டியா? இது எதுக்கு சாப்பிடவா? இல்லப்பா, அது எரியல. தூக்கி போட்டா தொலைஞ்சிராதா? தூக்கி போட்டு தொலைக்கிறதுக்கு இல்லப்பா, தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு. என்னது? கல்யாணி சொன்னாலே நீங்க கத்திய தூக்கி வீசுறதுல எக்ஸ்பர்ட்னு. கல்யாணி சொன்னாலா நான் எக்ஸ்பர்ட்னு? ஆமா, அப்படிதான் சொன்னேன். கத்தி ஏறிது, ஒட்டகரேஸ், ஆள் மாறாட்டம் எல்லாத்துலயும் சார் எக்ஸ்பர்ட் ஆச்சு. அட கடவுளே, உங்களுக்கு ஓட்டம் ஓட தெரியுமா? ஒரு கல்லு எடுத்து எரிஞ்சா என்ன ஓட்டம் ஓடும் தெரியுமா? இல்ல, நான் எதுக்காக வரணும்? எல்லாமே ரெடியா இருக்கு. நீங்க கத்தி வீசுறத பாக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வணக்கம். உனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு முன்னாடியே எங்க கிட்ட சொல்ல வேண்டியதானப்பா? ஆஹா, ஜாசிம் உள்ளுக்குள்ள இருக்கிற திறமையெல்லாம் சொல்ல மாட்டாரு. என்னது? கத்தி வீச. கத்தியா? இங்க பாருங்க, உங்க திறமையை பார்க்க எல்லாரும் காத்துக்கிட்டு. என்ன கொன்னுடாத. வேலாயுதம் அங்க பாருங்க. வேலாயுதம் பாத்தீங்களா? வேலாயுதம் நம்மளோட வேலாயுதம். வேலாயுதத்தை எதுக்கு கட்டி போட்டிருக்கீங்க? நீங்க கத்தி வீசதா? நீங்க இந்த கத்தி எடுத்து அவரை சுத்தி சுத்தி வேக வேகமா வீசணும். எல்லாரும் அத பார்க்கணும். நீ இந்த கத்திய கொஞ்சம் தள்ளி பிடிக்கிறியா? அது வீசுறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. நான் நிறைய முறை பண்ணிருக்கேன். ஆனா ரொம்ப நாளா பிராக்டிஸ் பண்ணல. டச் விட்டு போயிருக்கும். நம்ம கரெக்டா ஒரு நாள் ரிஹர்சல் பண்ணிட்டு அடுத்த நாள் போட்டியை வச்சுப்போம். வேணா சேக் பாய், தெரியாத விளையாட்டெல்லாம் விளையாடாதீங்க பாய். பேசாம அறியா, அடிச்சன்னா பல்லெல்லாம் கொட்டி போயிடும். சேக் தம்பிக்கு கத்தி வீச தெரியாதுன்னு உனக்கு யார் சொன்னது? அதெல்லாம் ஒரு 6th சென்ஸ்லயே தெரியும். சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க தாத்தா. இன்னும் லேட் பண்ண வேண்டாம், ஆரம்பிங்க. கத்தி இருக்கு, ஆள் இருக்கு, வீசலாம், ஜெயிக்கலாம். ஆனா நான் வீச மாட்டேன். ஏன்னா அரபிகளுக்கு கத்தி எறிகிறது விளையாட்டு விஷயம் இல்ல. அது எங்களோட உயிர் மூச்சு மாதிரி, சொந்த மனைவி மாதிரி, இல்ல வாழ்க்கை மாதிரி. கத்தி வீசும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்ததுன்னா அதோட அவன் வாழ்க்கையில விலை மதிப்பு அதிகமா இருக்கிறத அன்னையோட அவன் இழந்துருவான். எனக்கு என்ன இங்க வேலை இருக்கு? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என்ன வச்சு விளையாடாதீங்க. இங்க கட்ட வேண்டியது வேலாயுதத்துல. அப்படின்னா
அரபிக்ஸோட விதிமுறையை யாருமே மாத்த வேண்டாம். அதுவும் சரிதான். உன்னோட விலை மதிப்பே இல்லாத பொருள் என்னன்னு சொல்லு. சீக்கிரமா ஊத்து விடுங்க. என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்னுடைய அம்மா. ஆனா எந்த அரபியும் அம்மாவுக்கு எதிரா கத்திய தூக்க மாட்டான். கல்யாணிய இங்க கட்டி வச்சுட்டு நான் கத்தி வீசுறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம். அப்பா ஐயோ மாப்பிள அது வேண்டாம். கண்டிப்பா தன்னோட மனைவி எதிரில இருந்தா எந்த அரபிக்கும் கை நடுகாது. உச்சி முடி கூட அசையாம நிக்கும். மிஸ் ஆச்சுன்னா கத்தி குத்துறது அவ மனைவியோட நெஞ்சில. அதனால கல்யாணி நீ வா. ஐயோ அதெல்லாம் வேண்டாம். வீசணும்ல, இல்ல நான் நிக்க போட்டி மாட்டேன். நடக்கணும்ல. கல்யாணி, ஜாஸ்மின் சொன்னது புரியுது இல்ல? அவங்களோட விதிமுறை அப்படிதானா? அதை நம்ம கேட்டுதான். ஐயோ மாமா நீங்க அதை சொல்லுங்க. ஐயோ வேண்டாம் ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. வேண்டாம் அப்பா வேண்டாம் சொல்லுங்கப்பா. ப்ளீஸ் ஐயோ வேண்டாம் ப்ளீஸ் என்ன விட்டுரு. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வேண்டாம் நான் போறேன். ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ப்ளீஸ் அம்மாடி இந்த தாத்தாவோட ஒரு சின்ன பரிசு. செயினெல்லாம் வேண்டாம். தாத்தா தரத வேண்டாம்னு சொல்ல இல்ல, கூடாது. இல்ல, அது- வேற என்ன வேணும்? ஐயோ, என்ன வேண்டாம். வேணாலும் கேளுங்க தம்பி. எதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எனக்கு எனக்கு பணம் கொடுங்க. ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தா போதும். 100 ரூபாயா? மாப்பிள கேட்ட ரூபாய் பாத்தீங்களா? ஷேக்கு 100 ரூபாய் போதும்னா 100 ரூபாய் இல்ல போதும். இல்ல எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம். எந்த கையால அந்த கிஃப்ட வாங்கியிருக்கேன்னு நான் பத்திரமா வச்சுக்க